ஒரு லேடி சிக்னல்ல ஸ்கூட்டில நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு பின்னாடி ஒரு கார்காரன் வந்து அந்த லேடி இடிச்சிருவான். அந்த லேடியுமே அவன் தெரியாம தான் இடிச்சான்னு நினைச்சு அவனை விட்டுருவாங்க. ஆனா அவங்க கண்ணாடி வழியா பார்க்கும் போது அந்த கார்காரன் ஹெட்போனை போட்டுட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா வந்து இடிச்சிருக்கான். அது தெரிஞ்சோன்னு இந்த லேடியுமே அவனை திரும்பி முறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவன் எதையுமே கண்டுக்காம போன் பேசிக்கிட்டே இருப்பான். அப்ப திடீர்னு கிரீன் சிக்னல் போட்டோன்னே அந்த கார்காரனுமே அந்த லேடி நகர சொல்லுவான். ஆனா அந்த லேடி நகராதனால அந்த கார்காரனே பின்னாடி போயிட்டு அந்த கார் எடுத்துட்டு போவான். அப்ப கூட அந்த லேடி அவனை முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அவனுமே அந்த லேடி ஒரு மாதிரியா பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருவான். அந்த லேடி விடாம அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஆனா அந்த கார்காரனுக்கு இந்த லேடி ஃபாலோ பண்ணிட்டு வரது தெரியாம போன் பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு சைடு மிரர்ல பார்க்கும்போது அந்த லேடி இவனை ஃபாலோ பண்ணிட்டு வரது தெரியுது. உடனே இவனுமே புதுசா கட்டிட்டு இருக்க பில்டிங்க்கு போறான். இந்த லேடியுமே அவன் பின்னாடி அந்த இடத்துக்குமே போறாங்க. அவனுமே உள்ள போய் காரை நிறுத்திட்டு இந்த லேடியை பார்த்து பின்னாடி இறங்கி வரான். அப்ப அந்த லேடியுமே ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு அவன் பக்கத்துல போவாங்க. அவனுமே அந்த லேடியை பார்த்துட்டு இந்த காரை பார்த்தும் என்ன பார்த்துமா என் பின்னாடி வந்த அப்படின்னு கேட்டுட்டு அந்த லேடி மேல கை வைக்க போவான். உடனே அந்த லேடியுமே அவனோட கையை பிடிச்சி திருப்பி உடைச்சு விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல அவனை ஓங்கி குத்திடுறாங்க. அவனுமே போய் கீழே விழுந்துடுறான். உடனே இப்ப அவனுமே எழுந்து அந்த லேடி ஓங்கி அப்பிடுவான். அதனால அந்த லேடியுமே அவனை கீழே தள்ளி விட்டு எட்டி உதச்சிருவாங்க. இவனுமே இப்ப அந்த லேடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து எழுந்து வேகமா ஓட பார்ப்பான். ஆனா ஒரு கம்பி தடுக்கி விட்டு அங்கே கீழே விழுந்துருவான். அந்த லேடியுமே பெரிய ஒரு கல் எடுத்து அவன் கால்ல போட்டு அவன் காலையை உடைச்சிடுறாங்க. ஆனாலுமே அவன் தவழ்ந்து தவழ்ந்து தான் காருக்குள்ள ஏறி தப்பிச்சிடலான்னு பார்ப்பான். ஆனா அந்த லேடி விடாம அவனோட காலை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி விட்டு இந்த லேடி அவனோட கழுத்தறுத்து அவனை கொன்னுறாங்க. இப்ப இந்த நியூஸ் அங்க ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கும். அப்ப அந்த லேடியுமே வீட்டுக்கு போவாங்க. அப்ப சேனல்ல அந்த நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அது அந்த லேடியோட ஹஸ்பண்ட் குழந்தைய பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த அந்த லேடியுமே குழந்தைங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நியூஸ போட்டு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கொலைய பண்ணதே அந்த லேடி தான். இந்த விஷயம் அந்த லேடியோட ஹஸ்பண்டுக்கும் அவங்களோட குழந்தைக்குமே தெரியாது.